இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற க்ளோரி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 7 எபிசோடு இருக்கு. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஹரியானா பேக்ட்ராப்ல எடுத்திருக்காங்க. அங்க ஒரு பாக்ஸிங் கோச், அவர் ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியே நடந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பசங்களை திருப்பி பார்க்க வேண்டியதா ஆகுது. அவங்க சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு கொலைப்பழி வேற விழுந்திருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி அவங்க சிஸ்டருக்கு என்னதான் நடந்தது, அதை இந்த பசங்க எப்படி சால்வ் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத பாக்ஸிங்க கலந்து சூப்பரா கொடுத்திருக்கிற வெப் சீரிஸ் தான் இது. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஓவரால் டெப்தா எழுத ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது பாக்ஸிங்க ஒரு மிஸ்ட்ரி கலந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஃபேமிலியில நடந்த சம்பவத்துக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிற சஸ்பென்ஸ் ஃபேக்டர் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ஒரு சில இடங்கள்ல நல்லா தான் இருந்தது. இவங்க என்னதான் ஒரு நல்ல கான்செப்டை எடுத்திருந்தாலும் அதை எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ரைட்டிங்ல இவங்க பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. அதனால ஒரு சில எபிசோட்ஸ் பயங்கரமா லேக் ஆகவும் செய்யுது. அதே மாதிரி இவங்க நரேட் பண்ணியிருக்க விதமும் நமக்கு கொஞ்சம் அன்இவனா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் ப்ரிடிக்டபிளா தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸாக தான் இருக்கு.